ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு பக்ரீத் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பக்ரீத் அன்றைக்கி காலையில் செய்கிற கறி சால்னா. இது தோசை இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மசாலா தான் சால்னாக்கு சேர்க்க போகிறோம். இதில் மல்லி, மிளகாய், மஞ்சள், ஜீரகம், சோம்பு சேர்த்து திரிச்சு வச்சுருக்கோம். இது இல்லாட்டி என்ன சேர்க்கலாம்னு நான் தாளிக்கையில் சொல்கிறேன். இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசம் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட நம்ம செய்யலாம். பட்டை, கிராம்பு பொரிஞ்சாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 மிளகாய், காரமான மிளகானா 1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் இந்த அளவு வதங்கினாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற ரெடிமேடை விட நம்ம வீட்டில் அரைக்கிற ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியோட கட் பண்ணி வச்சுருக்க மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். நான் புதினா சேர்க்குறதில்ல, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புதினா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி இந்த அளவு மசிஞ்சு வந்தாக்கில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 5 டீஸ்பூன் வீட்டு மசாலா சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுறணும். லேசாக வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சால்னா மாதிரி வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கணும். உங்களுக்கு கட்டியாக குழம்பு மாதிரி வரணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால விசில் வைக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா 10 நிமிஷம் அந்த பாத்திரத்திலே வேக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வெந்துடும். இப்போ தேங்காய் அரைச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதில் 1 டீஸ்பூன் கசகசாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு தான் தேங்காய் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதோட 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்துட்டு தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து தேங்காய் சேர்த்தா தான் சால்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குங்க. நம்ம கட்டியாக தேங்காய் சேர்த்தா தேங்காய் பிரிஞ்சு குழம்பு கட்டியாகிடும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணுங்க. ஃப்ளேம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும். அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே நான் மூடி போட்டு வச்சுருந்தேன். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இந்த சால்னா ரைஸை விட தோசை இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.